ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன். 2024ஆம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்ற சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி மகர ராசி வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்ப ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி தான் குரு பகவான். இந்த 2ற்கும் 11ற்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்திற்கு ரிஷபத்திற்கு பயிற்சி ஆயிருக்காரு. ஸோ 4ஆம் இடம் அப்படின்னா என்ன? நம்மளோட வீடு, மனை, வண்டி, வாகனம், நம்மளோட சுகம், நம்மளோட கல்வி, நம்மளோட தாயார், எல்லாத்தையும் குறிக்கிறது தான் 4ஆம் இடம். ஸோ இந்த இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கனால ஆல்ரெடி சனி பகவான் உங்களோட ஜென்மத்திலே இருக்காரு. இந்த கும்பராசிக்கு இப்போ 7.5 சனி காலம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஜென்மத்திலே சனி பகவான் இருக்கனால 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவதற்கான எல்லா அமைப்புமே கும்பராசி மற்றும் கும்பலக்னக்காரர்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளோட வீட்டை குறிக்கும். ஸோ வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது, இல்லாட்டி புதுசாக வீடு கட்டுறது, இது எல்லாத்தையுமே இந்த குரு பயிற்சி காலத்திலும் ஜென்மத்தில் இருக்கும் சனி பகவானாலையும் நீங்கள் பண்ணால் மிகச்சிறப்பாக அமைப்பு இருக்கும். கும்பராசிக்கு வீடு கட்டும் யோகமாக இந்த குரு பயிற்சி அமையும். அதே மாதிரி தாயாரோட ஆதரவும் அனுகிரகமும் கிடைக்கும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தாயாரிடமிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா வரும். அதே மாதிரி படிக்கும் குழந்தைகளுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு கல்வியில சாதனை படைக்கும் குரு பயிற்சியா அமையும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கும் அமைப்பை தரும். ஸோ இப்போ நியூவாக வெஹிக்கிள், கார் வாங்குறது, இல்லாட்டி 2 வீலர்ஸ் வாங்குறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அவரோட 5 மற்றும் 7 மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். ஸோ 8ஆம் இடம் அப்படின்றது நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, இன்சூரன்ஸோட பணம் வரணும் அப்படின்னா இந்த காலத்தில் உங்களோட அந்த பணம் எல்லாம் உங்களோட இன்சூரன்ஸோட பணம் உங்களை சேரும். அதே மாதிரி 8ஆம் இடம் திடீர் வரவு. ஸோ திடீர்னு ஒரு பொருளாதார வரவும் ஏற்படும். திடீர் பண இழப்பையும் சொல்வது 8ஆம் இடம். ஸோ இது இரண்டுமே மாறி மாறி நடைபெறும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்வை செய்வதனால உங்களோட தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி நியூவான ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படின்றது நைட் டியூட்டி குறிக்கும். ஸோ இப்போ புதிதாக 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறனால உங்களுக்கு நைட் டியூட்டிக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கும். நைட் டியூட்டிக்கு யாராவது வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்க இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக அது அமையும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அவங்க சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பும் நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்றது ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் 12ஆம் இடம். ஸோ அது குரு பகவான் பார்க்கறனால ஸோ ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இந்த குரு பயிற்சியில் அமையும். இப்போ வெளியூர், வெளிநாடு, இல்லாட்டி ஃபாரின் போகிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கும். ஃபாரினில் போயிட்டு ஸ்டடீஸ்க்காகவும் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி மேலும் நல்ல பலன்களை என்ஹான்ஸ் பண்ணி தரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஜென்மத்தில் சனி பகவான் இருக்காரு, 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. ஸோ இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை தருவதற்காக அனாதை இல்லம், ஆஃபனேஜுக்கு ஏதாவது ஃபுட்டு உணவு தானம் செய்வது, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த குரு பயிற்சி அமையும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால ரிஷபத்தில் இருக்கனால கோமாதா பூஜை செய்வது, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது, இல்லாட்டி வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு அமாவாசை, பௌர்ணமி என்று குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த கும்பராசி மற்றும் கும்பலக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த குரு பயிற்சியாக அமையும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் வீடியோஸ்க்கு, அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெடிக்கல் வீடியோஸ்க்கு, அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ்க்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.